பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆடி 23 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். சுக்கிரன் 10 நாள் ரிஷபத்தில் இருக்கிறார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கிறார். புதன் வக்ரம் ஆடி 8ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். மற்றபடி செவ்வாய் 12 நாள் மட்டும்தான் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று விடுகிறார் 19 நாள். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். வாங்க, அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். என்னுடைய இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும், பயனடையணும்னு சொல்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒரு ராசிக்கு 2.25 நாள் மேனி அவர் சஞ்சாரம் செஞ்சு பலனை 4 கிரகம் இல்லையா. இதில் இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக எந்தெந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு பலனை அளிக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் கேதுவின் பிடியில் இருக்கிறார் முதல் 12 நாள். அதுக்கப்புறம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் செவ்வாய் பகவான். இது உன்னதமான ஒரு நிலை. அப்போ இந்த ஆடி மாதத்தில் 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு மாறுதல்கள், ஒரு விரும்பத்தக்க ஒரு நிலைகள் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 2ஆம் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு. அவர் அஃப்கோர்ஸ் 12ல் இருக்கார். 12ல் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் சுபமாக இருக்கிறது. அதனால் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் ஓரளவுக்கு நன்மைகள் பயப்பதாக இருப்பதால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த வாரம், இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். இப்போது ராசிநாதன் ராசியில் முதல்ல உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ராசியில் இருக்கார். 2 ராசியில் அமர்வது சிறப்பு தான், குறை ஒன்றும் இல்லை. அதோட பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் ராசியில் அமர்கிறார், வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவது சிறப்பு. பொருளாதார சேர்க்கை இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும். இருந்த போதிலும் 2ல் கேது பகவான் இருப்பதால் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். அப்போ வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க.
மற்றபடி இந்த வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டும், கணவன் மனைவியாகட்டும், இல்லை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களில் கூட நீங்கள் பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுகிறது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அதுக்கு குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 3ஆம் இடத்துல உங்கள் ராசினா, அதாவது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்வது சிறப்பு. அங்கிருந்து உங்கள் முயற்சியால் தொழிலில் விருத்தி அடையப் போகிறீர்கள். தொழிலை மாற்றி அமைத்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் மட்டுமல்ல, அரசு உத்தியோகம், அதாவது எதில் அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை மற்றும் சூரியன் கூட ராசியில் தான் இருக்கார். அப்போது உங்களுக்கு ஐஏஎஸ், அதற்கு ஐபிஎஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செக்யூரிட்டிஸ், பிரைவேட் காக்கி யூனிஃபார்ம் போட்ட, அதாவது பிரைவேட் செக்யூரிட்டி உள்பட எல்லோருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த 3ஆம் இடத்தை சனி பார்ப்பது ஆரம்பத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட, படித்து முடித்த இளைஞர்கள் அரசு உத்தியோகத்துக்காகவோ இல்லை தனியார் துறைக்காகவோ முயற்சி செய்கிறீர்கள், இல்லை கடகண்ணி வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும், ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உழைத்தெறிந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய தருணம் வரப்போகிறது இந்த ஆடி மாதத்தில் என்று சொன்னால் மிகையாகாது. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார். சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. அந்த சுக்கிரன் 12ல், அதாவது 11ல் 10 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல 21 நாள் இருக்கார். இருந்த போதிலும் அதாவது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க, இல்லை வீடு கட்ட, வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, பெயிண்ட் பண்ண, அலங்காரம் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய நிலையும் அமையும். இந்த செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் 12 நாள் அவர் சிம்மத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை அந்த 12 நாள் பார்க்குறது சிறப்பு தான். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைக்கிற காரியம் கைகூடி வரப்போகிறது. குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு பதிவதால் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 9ல் இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட சில நேரங்களில் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக, ஏன்னா குரு வீட்டில் போய் சனி அமர்வது என்பது ஒரு யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 8ல் ராகு இருப்பது சிறப்பல்ல என்று சொன்னாலும் கூட, 8ல் ராகு இருந்தால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில், இல்லை வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு எழுதி வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தொலைந்து போன விஷயங்கள், அதாவது பொருட்கள், காணாமல் போன பொருட்கள் வீடு தேடி வரப்போகிறது. இந்த சில அமௌண்ட்டு இதெல்லாம் வராது, எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் டெட்லைனில் இருக்குது அதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பி வீடு தேடி கைக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது. கடன்கள் வசூலாக போகிறது. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத
ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 9ல் சனி பகவான் பாக்கிய சனி, அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி சிவனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் துவங்கலாம். அல்லது வேலைக்காக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தருணமாகத்தான் இது அமையப்போகிறது. மற்றபடி அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல் 10 நாள் நல்ல ஒரு வருமானம் வருகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா 10ல் சுக்கிரன் இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் நீங்கள் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, உங்கள் உறவினர்களோ இல்லை உங்கள் பிள்ளைகளோ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அங்கே போக வேண்டிய சூழல் ஏற்படும். போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக டூர் மாதிரியும் போகலாம். நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க. அதெல்லாம் சுப செலவு தானே. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி இந்த கடகராசிக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தொழில்காரகன் செவ்வாய் 10ஆம் இடத்தை 10க்குடையவன் பார்ப்பதால் தொழில் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேம்பாடு, உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்கப் போகிறது. பண வரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். சங்கடங்கள் அதிகமாக இருக்குமோ என்று பயப்பட வேண்டாம். இது நிச்சயம் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த ஆடி மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியமான சந்தோஷமான மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.